Good morning all. Welcome to our YouTube channel. This is Study Book channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கெப்பாசிட்டர் ஃபில்டர், சி ஃபில்டர். கெப்பாசிட்டருடைய ரெப்ரசன்டேஷன் வந்து சி. இதை சி ஃபில்டர்னு சொல்லலாம், இல்லை கெப்பாசிட்டர் ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ கெப்பாசிட்டர் ஃபில்டருடைய டயக்ராம் பாருங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து ரெக்டிஃபையர், இதுதான் வந்து ஃபில்டர் சர்க்யூட். ஸோ இப்போ வந்து ஃபில்டர் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையர் அவுட்புட்டுக்கு வந்து கெப்பாசிட்டரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரலாக வந்து லோட் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் சடனாக வரக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ண தன்மை கொண்டது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வரக்கூடிய வோல்டேஜ் வேரியேஷனை அப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. இதுதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம். ஸோ இதனால தான் வந்து ஏசிக்கான டிசி வோல்டேஜை வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டர் குறுக்கா கொடுக்கும்போது ஒரு பியூர் டிசியாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். இந்த ஆப்ரேஷனில் இன்புட்டில் கொடுக்கப்படுகின்ற ரெக்டிஃபையர் வோல்டேஜின் உயரம் ரைசிங் பகுதியில் வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். இந்த பகுதியில் வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். ஏ பாயிண்டில் சார்ஜ் ஆகி பி பாயிண்டில் டிஸ்சார்ஜ் ஆகும். திரும்ப பி பாயிண்டில் சார்ஜ் ஆகி சி பாயிண்டில் சார்ஜ் ஆகி திரும்ப டி பாயிண்டில் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இதனால் அவுட்புட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டெடியான ஒரு கரண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. அதை ஆன் ஆஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த ரெக்டிஃபையர் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையர்லேருந்து கிடைக்கப்பெறுகின்ற பல்சிங் டிசி சிக்னலானது கெப்பாசிட்டர் பேரலாக தரப்படுகிறது. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வேகமாக மாறக்கூடிய இன்புட் வோல்டேஜ், அதாவது சடன் வேரியேஷன் இன்புட் வோல்டேஜை வந்து அப்போஸ் பண்ண தன்மை கொண்ட காம்பனன்ட் தான் வந்து கெப்பாசிட்டர். இப்போ இன்புட்டில் கொடுக்கப்படுகின்ற சிக்னல் வோல்டேஜ் வந்து ரைசிங் எஜ்ஜின் போது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகி கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகி ஃபாலிங் எஜ் அப்போ வந்து இந்த ரைசிங் எஜ் அப்போ சார்ஜ் ஆகுது, ஃபாலிங் எஜ் அப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி லோடுக்கு வந்து ஒரு அவுட்புட் வழி தருது. ஆனால் இது வந்து உடனே வந்து ஜீரோக்கு போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்ததுனால அது ஜீரோக்கு போகாமல் உடனே டிஸ்சார்ஜ் ஆகாமல் ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட்டை வந்து அவுட்புட்டில் தருது. அதாவது இன்புட் வோல்டேஜ் வந்து குறைக்கின்ற போது கெப்பாசிட்டர் வந்து லோட் ரெசிஸ்டருக்கு வழியாக டிஸ்சார்ஜ் அவுட்புட் வந்து தருது. இன்புட் சிக்னல் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் போது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. ஆனால் வந்து திரும்பவும் வந்து ஜீரோக்கு வரதில்லை. ஏன் அப்படின்னா அடுத்த ஆஃப் சைக்கிள் வந்ததுனால வந்து ஜீரோ வோல்டேஜ் போகாமல் அதோட இன்புட் சைக்கிள், அதாவது இன்புட்டில் கொடுக்குற சைக்கிள் வந்து கண்டினியூஸாக அப்படி வந்துட்டு இருக்கனால அது வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகி ஒரு ப்ராப்பரான சிக்னலை வந்து அது தருது. ஸோ அது ஏசி ரிப்ளண்ட் அளவை வந்து குறைச்சி ஒரு பியூர் டிசி சிக்னலாக வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து தருது. இதுதான் வந்து கெப்பாசிட்டர் ஃபில்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இந்த டயக்ராம் தெரியும். ரைசிங் எஜ்ஜிங் அப்போ ஏன்ற பாயிண்ட்ல வந்து கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, திரும்ப பி பாயிண்ட் அப் இதில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. உடனே அடுத்த ஆஃப் சைக்கிள் வரதுனால திரும்ப சி பாயிண்டில் சார்ஜ் ஆகிட்டு திரும்ப டி பாயிண்டில் டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி வந்து ரெக்டிஃபையர் அவுட்புட்டில் வந்து ஒரு ஏசி ரிப்ளண்ட் வந்து ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு பியூர் டிசி சிக்னலை வந்து தருது. இதுதான் வந்து கெப்பாசிட்டர் ஃபில்டர் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட் வைஸ் லோ காஸ்ட், சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், லெஸ் வெயிட்,
ஈஸி டு கேரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் ரேடியோ பேட்டரியில் வந்து பேட்டரி லேட்டரியில் வந்து எலிமினேட்டராக வந்து பயன்படுத்தப்படுகிறது. It is used for transistor radio battery eliminator. குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இது வந்து லோ காஸ்ட்டு, ஸ்மால் சைஸு, லெஸ் வெயிட்டு, இது ஈஸியாக கேரி பண்ணி போகலாம். இதனுடைய பண்புகள் வந்து சிறப்பாக இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து டிரான்சிஸ்டர் ரேடியோ பேட்டரி எலிமினேட்டராக வந்து இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதான் அதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இண்டக்டிவ் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மாறக்கூடிய கரண்ட்டை வந்து எதிர்க்கும் தன்மை கொண்டது. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சடனாக மாறக்கூடிய வோல்டேஜை வந்து அப்போஸ் பண்ணும் தன்மை கொண்டது. இந்த பிரின்சிபல் படி தான் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் பண்ணி தான் வந்து நாம் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட்டில் ரைசிங் ஏஜ் வரும்போது இந்த மாதிரி ரைசிங் ஏஜ் வரும்போது சார்ஜ் ஆகும். அப்புறம் இந்த ஃபாலிங் ஏஜ் வரும்போது டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகிறதுனால வந்து நமக்கு ஒரு ரிப்பிள் ஏசி ரிப்பிள் வந்து ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு பியூர் டிசியாக கிடைக்குது. இதுதான் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.